கைஸ் எல்லாரும் பாருங்கள், இதுதான் வந்து கோழிவளை ஜங்ஷன். இதுதான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட ரோடு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். யாராலையும் வண்டி ஓட்டவும் முடியல, ஒன்றும் செய்ய முடியல. ஃபுல்லாக லாரியாக தான் கிடக்கு. கைஸ் யாராவது ஆம்புலன்ஸ் ஏதாவது உண்டுன்னா தயவு செய்து வேறு ஏதாவது ரோட்டு படித்து போங்க. இந்த கோழிவளை ரோடு களியக்கவளை தயவு செய்து வந்துடாதீங்க. யாராலையுமே போக முடியாது. ரொம்ப கஷ்டம், ரொம்ப அவதிப்பட்டுருக்கணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கேவலமாக கிடக்கணும் வேறு ரோடு. இங்கே இவ்வளோ தான், இங்கே கம்மியாக தான் இருக்குது. இதுக்கு அந்த சைடு போனால் தான் தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இது ஜஸ்ட் ஒரு ஜங்ஷன், எப்படி போகுதுன்னு பாருங்க. ஃபுல்லாக லாரி மட்டும்தான். இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நீங்கள் பார்க்க முடியாது. நம்ம கவர்மெண்ட்டோட நம்பிக்கையே இந்த ஒன்று தான். நீங்களே பாருங்கள் இனி என்ன சொல்லுது. ஃபுல்லாக இந்த நிலைமை தான். கைஸ் முடிஞ்ச அளவு எல்லோரும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ரோடு. மெயினாக வந்துட்டு நம்ம களியக்கவளை டு பூவார் ரோடு ரொம்ப கஷ்டம். இந்த கோழிவளை ரோடெல்லாம் அணங்கவே முடியலை. ஏன்னா ஃபுல்லாக குண்டும் குழியுமாக தான் கிடக்கு. ஏன்னா கவர்மெண்ட்டு என்ன பார்த்துட்ருக்குன்னு தெரியல. அவங்க வந்து காசுக்கு ஆசைப்பட்டு மக்களை பலி கொடுக்கணுமா என்னன்னு தெரியல. எல்லாம் லாரியாக மட்டும்தான் போயிட்டுருக்கு. வேறு எந்த வண்டிக்கும் போக முடியலை. ஒரு 3-4 ஆம்புலன்ஸ் வந்து அவங்களாலேயும் மூவ் பண்ண முடியலை. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். காங்கிரஸ் அவங்க நினச்சா இதை என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் என்னன்னு தெரியல. நீங்களே பாருங்கள். யாருக்காகவும் சப்போர்ட் பண்ணியோ ஒன்றுமே பேசலை. நான் ஒரு பொதுமகனாக தான் பேசிகிட்ருக்கேன். எல்லா கட்சியிலையுமே எந்த கட்சி வந்தால் இந்த கனிம டிஸ்ட்ரிக்டில் வந்தாலும் அவங்க நல்லது பண்ணால் நல்லது தான். பொதுமக்களுக்கு நல்லது பண்ணால் நல்லது தான். இது இப்போ இப்படி இருந்தேன்னு சொன்னால் நாளைக்கு இதில் ரொம்ப கஷ்டம். என்னென்னா கிட்ட இருக்க கடைகள் எல்லாமே ரொம்ப கஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கணும். எல்லா கடையிலுமே பொடியும் அது இதுன்னு சொல்லி எல்லாருமே இன்ஃபெக்ஷன் ஆகி டஸ்ட் ப்ராப்ளமு, வீசிங் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள்லாம் வந்துட்டுருக்கு. இது எல்லாம் கவர்மெண்ட்டால் தான் வருது. வேறு மக்களால் இந்த கஷ்டங்கள் வரல. ஃபுல்லாகவே கவர்மெண்ட்டால் தான். ஏன்னா அவங்க இந்த வண்டி இந்த லாரியில் வர இந்த டஸ்ட்டு ஃபுல்லாக தான் கடைகளில் போகுது. கடையிலையும் அந்த ஒரு ஆபத்து தான் வந்துட்டுருக்கு. ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது.